Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கார்கிஸ் டே. ஸோ இந்த கார்கி அப்படின்றது இந்த ஒரு லிட்டில் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நேம் தான் வந்து கார்கி. ஓகேவா? ஸோ அவங்களோட டேயில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒன் டே ரொட்டீனில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Let us see what Gargi does in a day. Write down the time for each picture. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு பிக்சர்லேயும் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, எந்த டைமில் பண்ணுறாங்கன்றது நமக்கு கிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த டைமிங் வந்து இந்த டேஷில் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இது அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வேக்ஸ்அப் எந்திரிக்கிறாங்க. ஓகேவா? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 6 o'clock. 6 o'clock எந்திரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இது 6 o'clock சொல்கிறீங்க? கிளாக்கில் வந்து மினிட் ஹேண்ட், ஹார் ஹேண்ட் அப்படின்னு 2 ஹேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மினிட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிக்கராக இருக்கும். ஹார் ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஹார் ஹேண்ட் வந்து எங்கே நிற்கிது? மினிட் ஹேண்ட் வந்து எங்கே நிற்கிது? 12. அப்போது 6 o'clock. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், அவங்க 6 o'clock எந்திரிக்கிறாங்க, வேக்கப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராஸ் வாட்டர், அவங்க வந்து வாட்டர் வந்து எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, பைப்பில் இருந்து வாட்டர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது எந்த டைமில் எடுக்கிறாங்க அந்த கிளாக்கில் பாருங்கள். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹார் ஹேண்ட் வந்து 7ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 12. அப்போனா இது என்ன டைம்? 7 o'clock. வெரி குட், 7 o'clock. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கோஸ் டு ஸ்கூல், அவங்க எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த டைமுக்கு போகிறாங்க பாருங்கள். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். 8 o'clock. மினிட் ஹேண்ட் வந்து 12ல் இருக்குது, ஹவர் ஹேண்ட் வந்து 8ல் இருக்குது. அப்போ இந்த டேஷில் வந்து நம்ம 8 அப்படின்னு போட்டுடலாம். 8 o'clock. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டடீஸ், படிக்கிறாங்க. எந்த டைமுக்கு படிக்கிறாங்க? கிளாக் அப்சர்வ் பண்ணுங்கள். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். ஹார் ஹேண்ட் வந்து 10ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 12ல் இருக்குது. அப்போது என்ன டைம்? 10 o'clock. 10 o'clock. ஓகேவா? இதுதான் நமக்கு சின்னதாக இருக்கிறது, ஷார்ட்டாக இருக்கிறது வந்து ஹார் ஹேண்ட். இந்த லாங்காக இருக்கிறது என்ன ஹேண்ட்? மினிட் ஹேண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கம் பேக் ஹோம், கம்ஸ் பேக் ஹோம். ஸோ ஹோம்க்கு திருப்பி வராங்க. எந்த டைமிங்க்கு வராங்க பாருங்கள். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது? ஹார் ஹேண்ட் வந்து 1ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 12ல் இருக்குது. அப்போ இது என்ன டைம்? 1 o'clock. 1 o'clock. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து டேக்ஸ் லஞ்ச், அவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. அது என்ன டைமுக்கு எடுக்கிறாங்க? ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவர் ஹேண்ட் வந்து 2ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 12. அப்போ என்ன டைம்? 2 o'clock. 2 o'clock. அப்போ அந்த டேஷில் நம்ம வந்து 2 போட்டுடலாம். ஸோ 2 o'clock. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க? பிளேஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறாங்க. ஓகேவா? இந்த பிக்சரில் ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவர் ஹேண்ட் வந்து 4, மினிட் ஹேண்ட் வந்து 12. ஸோ அப்போ 4 o'clock. ஓகேவா? ஹார் ஹேண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார் ஹேண்ட் எப்பயுமே ஷார்ட்டாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். மினிட் ஹேண்டு தான் எப்படி இருக்கும்? லாங்காக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். கோஸ் டு ஸ்லீப், அவங்க அகைன் தூங்க போயிட்டாங்க. எந்த டைமுக்கு தூங்குறாங்க? ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவர் ஹேண்ட் வந்து 9ல் இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 12. அப்போ என்ன டைம்? 9 o'clock. 9 o'clock. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கிளாக் எல்லாம் அப்சர்வ் பண்ணி டைம் எழுதணும். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஹார் ஹேண்ட் வந்து என்னது? ஷார்ட்டஸ்ட் ஹேண்ட், அதுதான் ஹார் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் வந்து லாங்காக இருக்கும். 6 o'clock, 7 o'clock, 8 o'clock அப்படின்னு சொல்கிறப்போ ஹார் ஹேண்டு தான் வந்து எங்கே நிற்கும்? அந்த டைமுக்கு நேராக நிற்கும். அந்த நம்பர் இப்போ 4 o'clockனா 4க்கு நேராக நிற்கும், 5 o'clockனா 5க்கு நேராக நிற்கும். மினிட் ஹேண்ட் வந்து எப்பயுமே 12க்கு நேராக தான் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிப்பீங்க 6:05, 6:10, 6:15னா என்னன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்லித்தருவேன்.
ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு ஜேர்னி சம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லெட் us talk. Look at the position of the short hand. Short hand is otherwise called hour hand and long hand அப்படின்றது minute hand. And observe at what time Gargi does these activities in a day. ஓகேவா? நம்ம இந்த பிக்சரை தான் அப்சர்வ் பண்ணிவிட்டு கார்கி வந்து என்ன பண்ணாங்க, எந்த டைமில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி எழுதணும். அட் வாட் டைம் டஸ் ஷீ வேக்கப், எப்போ எந்திரிச்சாங்க, எப்போ வேக்கப் பண்ணாங்க கார்கி? 6 o'clock. 6 o'clock. 6 o'clock. ஓகேவா? வென் டஸ் ஷி கோ டு ஸ்கூல், எப்போ ஸ்கூலுக்கு போனாங்க? இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணுங்க. எப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க? 8 o'clock. 8 o'clock. அப்போ இங்கே நம்ம வந்து 8 o'clock அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அட் வாட் டைம் டஸ் ஷி ஹேவ் ஹர் லஞ்ச், எப்போ லஞ்ச் சாப்பிட்டாங்க? அந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணி பாருங்க. எப்போ லஞ்ச் சாப்பிட்டாங்க? 2 o'clock. 2 o'clock வந்து லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. அப்போது 2 o'clock. ஸோ அந்த கிளாக்கில் வந்து இன்னொரு ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஏஎம் பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஏஎம் பிஎம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஎம்னா இந்த மார்னிங் டைமில் உள்ள டைமிங்ஸ்லாம் சொல்கிறப்ப ஏஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்நூன்லேருந்து பிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏஎம் பிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்களா? ஏஎம்மோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏஎம் அப்படின்னா ஆன்டி மெரிடியன். ஏஎம்னா என்னது? Anti-meridian. ஆன்டி மெரிடியம். ஓகேவா? ஆன்டி மெரிடியம். ஸோ ஆன்டி மெரிடியம் ஏஎம் இது வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, எந்த டைமிங்கில் சொல்லுவோம்னா, டிஸ்கிரைப்ஸ் த மிட் நைட். மிட் நைட் டு நூன் டைம். ஸோ மிட் நைட் அப்படின்றது எப்போ சொல்லுவோம்? நைட்டு 12 o'clock தான் நம்ம மிட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். நூன் டைம் எப்போ சொல்லுவோம்? மத்தியானம் ஒரு 12 o'clock வர்றப்போ நம்ம நூன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிட் நைட்டில் 12 வர்றப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஏஎம் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நூன் டைமில் 12 வருது பாருங்க. ஸோ 12லேருந்தே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? பிஎம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது மிட் நைட்டில் இருந்து நூன் டைம் வரைக்கும் நம்ம ஏஎம் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நைட்டு 12 o'clockலேருந்து திருப்பி நெக்ஸ்ட்டு மத்தியானம், நெக்ஸ்ட் டே மத்தியானம் வர வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏஎம் தான் சொல்லுவோம். நைட்டு 12 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மத்தியானம் 12 o'clock வரைக்குமே நம்ம ஏஎம் தான் சொல்லுவோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? டிஸ்கிரைப்ஸ் த மிட் நைட் டு நூன் டைம் சொல்கிறாங்க. அதுதான் என்னது? ஆன்டி மெரிடியம். நெக்ஸ்ட்டு பிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிஎம் அப்படின்றது வந்து என்னன்னா போஸ்ட் மெரிடியம். என்னது? Post meridian. போஸ்ட் மெரிடியம். ரிப்பீட் பண்ணுங்க. Post meridian. ஸோ இந்த போஸ்ட் மெரிடியம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மிட் டே பீரியட். ஸோ போஸ்ட் மிட் டே பீரியட் அப்படின்றது என்னென்னா, நம்ம மத்தியானம் 12 o'clock ஆகும்ல, அந்த 12 o'clockல இருந்து அகைன் நைட்டு 12 o'clock வர வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? பிஎம் தான் சொல்லுவோம். ஓகேவா? மத்தியானம் இந்த நூன் வரும்ல, அந்த நூன் டைமில் இருந்து நைட்டு 12 o'clock வர வரைக்கும் நம்ம பிஎம் தான் சொல்லுவோம். அகைன் நைட்டு 12 o'clock ஆனதுக்கப்புறமா அதுக்கடுத்து 12 தாண்டறப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஏஎம் சொல்லிடுவோம். அதுதான் ஆன்டி மெரிடியமுக்கும் போஸ்ட் மெரிடியமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதை ஷார்ட் ஃபார்மில் தான் நம்ம ஏஎம் பிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அது டீட்டெயில்டாக சம்ஸில் வரல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் டூ. இதில் ஏ சம் பார்க்கலாம். ரீட் த டைம் ஆன் த கிளாக். நமக்கு அதே மாதிரி தான் ப்ரீவியஸில் நம்ம வந்து கிளாக் பார்த்து டைம் எழுதணும்ல, அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாக்ல பாருங்க, இது ஷார்ட் ஹேண்ட், இது லாங் ஹேண்ட். ஸோ ஹார் ஹேண்ட், மினிட் ஹேண்ட். ஸோ ஹார் ஹேண்ட் இங்கே இருக்கு, ஹார் ஹேண்ட் இங்கே இருக்கு, மினிட் ஹேண்ட் இங்கே இருக்கு. இந்த கிளாக்ல Hour hand வந்து 6ல இருக்கு. மினிட் ஹேண்ட் இங்கே இருக்கு 12. ஸோ அப்போ என்ன டைம்? 6 o'clock. 6 o'clock. நெக்ஸ்ட் இந்த கிளாக்ல பாருங்க, ஹார் ஹேண்ட் இங்கே இருக்கு, மினிட் ஹேண்ட் இங்கே இருக்கு. Hour hand வந்து 3ல இருக்கு, minute hand வந்து 12. அப்போ என்ன டைம்? 3 o'clock. 3 o'clock.
ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாக்ல பாருங்க. ஹார் ஹேண்ட் எங்க இருக்கு? மினிட் ஹேண்ட் எங்க இருக்கு? ஹார் ஹேண்ட் வந்து 9ல இருக்கு, மினிட் ஹேண்ட் வந்து 12ல. அப்ப என்ன டைம்? 9 o'clock. 9 o'clock. நெக்ஸ்ட் இந்த டைம் பாருங்க. ஹார் ஹேண்ட் எங்க இருக்கு? மினிட் ஹேண்ட் எங்க இருக்கு? ஹார் ஹேண்ட் வந்து 12ல இருக்கு, மினிட் ஹேண்ட் 12ல இருக்கு. ஸோ 2 ஹேண்டுமே 12ல தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? 12 o'clock அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. ட்ரா ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அந்த கிளாக். நம்ம தான் வந்து ஹார் ஹேண்ட் மினிட் ஹேண்ட்லாம் ட்ரா பண்ணணும். உங்க டைமிங் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே பாருங்க 3 o'clock இருக்கு. அப்போ ஹார் ஹேண்ட் எங்க இருக்கணும்? 3ல இருக்கணும். மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். வெரி குட். மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 2 சம்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? பண்ணுங்க. ஸோ 11 o'clock. ஸோ மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். வெரி குட். ஹார் ஹேண்ட் வந்து 11ல இருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பண்ணுங்க. 4 o'clock. மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஹார் ஹேண்ட் வந்து 4ல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த 3 சம்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? 9 o'clock, 12 o'clock, 6 o'clock ட்ரை பண்ணுங்க. மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஹவர் ஹேண்ட் வந்து 9ல இருக்கணும். நெக்ஸ்ட் 12 o'clock. மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஹவர் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஸோ 2 ஹேண்டுமே நமக்கு 12ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6 o'clock. மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கணும். ஹவர் ஹேண்ட் வந்து 6ல இருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அந்த சம் டைம் கொடுத்து உங்களை ஹேண்ட்ஸ் வரைய சொன்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஹேண்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணி அதுலேருந்து டைம் எழுத சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. when do you do the activities shown below? ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் எந்தெந்த டைமிங்கில் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த கிளாக்கில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் them on the clock by drawing the hour hand and the minute hand. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க? ஸ்டடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ்வலாக டெய்லி எப்போ படிப்பீங்க? ஈவினிங் டைமில் படிப்பீங்க, அப்புறம் ஸ்கூல் டைமிங்லேயும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டைமில் படிக்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் வீட்டில் வந்து படிப்பீங்க இல்லையா, அந்த டைமிங்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எது மார்க் பண்ண போகிறீங்க? ஸ்கூல் டைமில் படிக்கிறதா, வீட்டில் படிக்கிறதா? வீட்டில் படிக்கிறது. வீட்டில் யூஸ்வலாக எல்லாரும் எப்போ படிப்போம்? 6 o'clock படிப்போம். கரெக்டாக? அப்போ 6 o'clockனா ஹார் ஹேண்ட் எங்கே இருக்கும்? ஹார் ஹேண்ட் வந்து 6ல இருக்கும். வெரி குட். மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். வெரி குட். ஓகேவா? ஹார் ஹேண்ட் வந்து நமக்கு 6ல இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளே டைம். ப்ளே டைமும் நீங்கள் வந்து வீட்லேயும் விளையாடுவீங்க, ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷனுக்கு விளையாடுவீங்க, ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? கேம்ஸ் பீரியடில் விளையாடுவீங்க. ஸோ நீங்கள் எந்த டைமிங்னாலும் எழுதிக்கலாம். நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? வீட்டில் விளையாடுறது எழுத போகிறீங்களா, ஸ்கூலில் விளையாடுறது எழுத போகிறீங்களா? ஸ்கூலில் எத்தனை மணிக்கு விளையாடுவீங்க? எந்த டைமிங்கில் விளையாடுவீங்க? 11 o'clock. 11 o'clock விளையாடுவீங்க. ஓகே. இப்போ 11 வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். ஹார் ஹேண்ட் எங்கே இருக்கும்? 11 o'clockக்கு ஹார் ஹேண்ட் எங்கே இருக்கும்? ஹார் ஹேண்ட் வந்து 11ல இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். ஸோ ஹார் ஹேண்ட் வந்து 11ல இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து இங்கே இருக்கும் 12ல இருக்கும். ஸோ 11 o'clock அவங்க ப்ளே டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்கே நான் 11 o'clock மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 11 o'clock அப்படின்றது நமக்கு ஹார் ஹேண்ட் வந்து 11ல இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். நீங்கள் எந்த டைமில் ப்ளே பண்ணுவீங்களோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். சில பேர் ஸ்கூலில் வந்து 12 o'clock சாப்பிடுவீங்க, சில பேர் ஸ்கூலில் வந்து 1 o'clock சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி நமக்கு லஞ்ச் டைம் மாறி மாறி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எந்த டைமில் லஞ்ச் சாப்பிடுவீங்களோ அந்த டைமிங்கை நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எந்த டைம் லஞ்ச் டைம்? 12 o'clock. 12 o'clock. ஸோ அப்போ வந்து ஹார் ஹேண்டும் நமக்கு எங்கே தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். மினிட் ஹேண்டும் எங்கே தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஷார்ட்டாக இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஹார் ஹேண்ட். இங்கே லாங்காக ட்ரா பண்ணியிருக்கிறது மினிட் ஹேண்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. மை ஏஜ். யூஸ்வலாக நீங்கள் எல்லாருமே இப்போ கிளாஸ் 2 grade 2 படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 7. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க 7. நெக்ஸ்ட் யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க? My mother's age. ஸோ உங்களோட மதரோட ஏஜ் வந்து மதர்ஸ் ஏஜ், உங்களோட மதர்ஸ் ஏஜ் என்னன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க? Sister. சிஸ்டர்ஸ் ஏஜ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரோட ஏஜ் போட்டிருக்காங்க? My grandmother's age. கிராண்ட் மதர்ஸ் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கிராண்ட் மதருக்கு என்ன ஏஜோ அது போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, லெட் அஸ் ப்ளே. ஸோ இது வந்து ஒரு பிளேயிங் ஆக்டிவிட்டி தான். இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து அவங்களோட டாய் ஹவுஸில் டால்ஸ் வச்சு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நோயிங் டைரக்ஷன் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, அஸ் அ சைல்ட் டு வாலண்டியர் ஃப்ரம் த கிளாஸ். இங்கே வந்து கிளாஸ் ரூமில் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க வந்து காமிக்க போகிறது வந்து ஒரு ஹவுஸில் வந்து ஒரு மதர் ஒரு சைல்ட்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க இந்த கேம் அப்படின்றத அவங்க பண்ணி காமிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு வாலண்டியராக ஒரு சைல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் ஹிம் ஆர் ஹெர். ஓகேவா? கண்ணை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? கட்டிடுறோம். கண்ணாம்பூச்சி விளையாடுறப்ப இப்படி கண்ணை வந்து கட்டிடுவோம்ல, ஒரு கிளாத் வச்சு அது மாதிரி கட்ட போகிறோம். கிவ் டைரக்ஷன்ஸ் டு த பிளைண்ட் ஃபோல்டட் சைல்டு. ஸோ நம்ம தான் வந்து டைரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த கண்ணு மூடிப்பாங்க இல்லையா, அந்த சைல்டுக்கு வந்து நம்ம தான் என்ன பண்ணணும்? டைரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கணும். டு மூவ் ஃப்ரம் ஒன் ஸ்பாட் டு அனதர். ஸோ ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டைரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ரூமில் வந்து லாஸ்ட் ரோவில் அந்த பிளைண்ட் ஃபோல்டட் சைல்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து பிளாக் போர்டு எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் ரூமில் இருக்கும். ஸோ லாஸ்ட் ரோல இருந்து பிளாக் போர்டு கிட்ட போகணும் அப்படின்றதுக்கு அந்த சைல்டுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? டைரக்ஷன் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? மூவ் ஃப்ரம் த லாஸ்ட் பெஞ்ச் டு த பிளாக் போர்ட். ஃபார் டைரக்ஷன்ஸ் நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா, யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஒன்லி. ரைட், லெஃப்ட் ஆர் ஸ்ட்ரைட். ரைட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லெஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்டு சைடு இருக்கிறது தான் நமக்கு வந்து என்னது? ரைட் சைடு. நம்மளோட லெஃப்ட் ஹேண்டட் சைடு இருக்கிறது தான் லெஃப்ட் சைடு. ஸ்ட்ரைட்டாக வர்றது ஸ்ட்ரைட். ஓகேவா? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ ரைட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ரைட் சைடு திரும்பிடணும். லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பிடணும். ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, நம்ம ஃபாலோ பண்ணணும். The game will go on for 5 to 7 rounds. ஸோ இதே மாதிரி 5 ரவுண்ட்ஸ்லேருந்து 7 ரவுண்ட்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன், ஒவ்வொரு சில்ட்ரனையும் நம்ம வந்து வாலண்டியர்ஸ் வருவாங்க இல்லையா, நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு வாலண்டியராக வருவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நம்ம விளையாட போகிறோம். வித் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன் வாலண்டியரிங் themselves. Ask the children to decide a safe word like danger. சப்போஸ் இப்போ வந்து லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து வர்றாங்க அப்படின்னா, ஏதாவது வால் இருக்குது, இல்லை ஏதாவது திங்ஸ் நடுவில் இருக்குது, அவங்க அதை வந்து அதை காலில் அவங்க பட்டு அவங்க கீழே விழுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனில் போகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லிடணும்? டக்குன்னு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தினோடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? டக்குன்னு அவங்க ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் திருப்பி சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக மூவ் பண்ணிடுவாங்க. when one is about to get hit by objects in the classroom. ஓகேவா? அதான் எதுலையாச்சும் நமக்கு இடிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? டேஞ்சர் அப்படின்னு கத்திட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். பட் கிளாஸ் ரூமில் கிடையாது. ஒரு டாய் ஹவுஸில் ஒரு டாய் வந்து இன்னொரு டாய்க்கு டைரக்ஷன் சொல்லும், அது வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம விளையாட போகிறோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ இந்த டாய்க்கு வந்து நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த கேர்ள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க, டைரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த கேர்ள் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போமா? ஸ்ட்ரைட், டேஞ்சர், ரைட்,
straight, danger, turn right, straight, stop, turn right, straight, danger, right, danger, turn right, straight, good. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.